நீங்க ஒரு கம்பெனியை திறனாய்வு செய்யும் போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இப்போ ஒரு கம்பெனியை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய கடன் வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனி ஒரு லாஸ் காமிச்சிருக்காங்க, கடந்த போன குவார்டர் லாஸ் காமிச்சிருக்காங்க, அந்த கம்பெனில இருந்து எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற வரிசையிலையும் வரக்கூடிய கம்பெனி, டிஃபென்ஸ் செக்டர்லையும் வரக்கூடிய ஒரு தரமான மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த பதிவின் போது இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4910 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு மோனோபோலின்னு சொல்லலாம். எதுலன்னு கேட்டீங்கன்னா டிராக்டர் மேனுஃபேக்சர்ல. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா டிராக்டர்ஸ்க்கு மட்டும் பேர் போனது இல்லை. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாரம் ஒரு திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் எந்த மாதிரி ஒரு குறள் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படிங்கிற இந்த திருக்குறளை பார்க்க போறோம். இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயலின் வலிமை, அப்புறம் தன்னோட வலிமை, பகைவனுடைய வலிமை, இவை எல்லாவற்றுடைய வலிமைகளையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். இது எவ்வாறு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக நிறைய உங்களுக்கு பேசிட்டு இருப்பேன். ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஷார்ட்டா சொல்லுவோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனியை திறனாய்வு செய்யும் போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸ்வாட் அனாலிசிஸ்ல நான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி செயல்பாடுகளை வைத்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, எவ்வளவு கடன் தொகை இருக்கு, எவ்வளவு இபிஎஸ், பிஇ ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எவ்வாறு குறைத்து கொண்டு வர்றாங்களா, அதிகமாக்கிட்டு வராங்களா, இல்ல அந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர்ஸ் தங்களுடைய பங்குகளை பிளட்ஜ் பண்ணிருக்காங்களா, அந்த பிளட்ஜிங்கை குறைச்சிட்டு வராங்களா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேரை அதிகமா வாங்குறாங்களா இல்ல வெளியேறிட்டு வர்றாங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த்தான விஷயங்கள், அவங்களுடைய சேல்ஸ் பேக்கப் எப்படி இருக்குது, இப்படி எல்லாமே தான் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இடத்துல குறிப்பிடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த கம்பெனியோட வலிமை, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறோம். அடுத்தபடியாக வீக்னஸ், அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி வீக்னஸ் ஆன பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம மேற்சொன்ன எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய கடன் வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனி ஒரு லாஸ் காமிச்சிருக்காங்க, கடந்த போன குவார்டர் லாஸ் காமிச்சிருக்காங்க, அந்த கம்பெனில இருந்து எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டு இருக்காங்க, நிறைய பிளட்ஜிங் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அசெட் வேல்யூ குறையுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த கம்பெனிக்கான வீக்னஸ் இது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நான் சொல்லும்போது குறிப்பிடுவேன் 18 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, 8 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். வீக்னஸ் அதிகமாக உள்ள கம்பெனி நம்ம வாங்கலாமா, கண்டிப்பா யோசிக்கணும். அதான் இங்க தன் வலியும் அது மாற்றான் வலிமை அப்படிங்கிறது நீங்க வீக்னஸா எடுத்துக்கலாம். ஸ்ட்ரென்த்ங்கிறது தன்னோட வலிமையா எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவோம். நான்காவதாக த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனிக்கு ஏதாவது பயமுறுத்துற மாதிரி, இதை வாங்கணும் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை தர்ற மாதிரி விஷயங்கள் இருக்குதா, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. சோ ஒரு கம்பெனியை நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்கள் இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் எத்தனை பாயிண்ட்ஸை அந்த கம்பெனி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்குது. நேயர்கள் இந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கும்போது இது எங்களுக்கு பார்த்தா புரியல அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்காது. நீங்க கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு புரியுற விஷயம் தானே. சில விஷயங்கள் இந்த ரேஷியோஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, மற்றபடி டைரக்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு புரியும். ஒரு கம்பெனியை திறனாய்வு செய்வதற்கு இந்த ஸ்வாட்
ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பங்கை வந்து வைக்குது. அதனால நேயர்கள் அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ள கம்பெனிகளை தேர்வு செய்யுங்க, வீக்னஸ் அதிகமாக உள்ள கம்பெனியை அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் தோ அது நல்ல கம்பெனியாக இருந்தாலும் கூட அந்த கம்பெனிக்கு வீக்னஸ் பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஏன் அந்த கம்பெனி எடுப்பானே, கொஞ்ச நாள் அந்த கம்பெனி விட்டுடுங்க. அதுக்கப்புறமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அவங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணி கொண்டு அடுத்தபடியாக ஸ்ட்ரென்த்துக்கான பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம அந்த கம்பெனியை வாங்கிக்கலாம். நன்றாக தெளிவாக தெரிந்த பிறகும் ஒரு வீக்னஸ் அதிகமாக உள்ள கம்பெனியை தேர்வு செய்வது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. எனவே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாதான் கம்பெனி தனக்கு முதல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், தன்னகத்தே நிறைய ஸ்ட்ரென்த்தான பாயிண்ட்களை வந்து வச்சிருக்கணும். அப்பதான் அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் தான் அவர் வள்ளுவர் இந்த மாதிரி கொடுத்திருக்காரு. செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவனுடைய வலிமை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போருக்கு போறவங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன மாதிரி வேணா ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளவு வந்து படைபலம் வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட எதிர்த்தரப்புல எவ்வளவு இருக்கிறாங்க, இந்த வேலை பார்த்து தான் போவாங்க இல்லையா. அதே தான் இங்க கான்செப்ட் கொண்டு வரும். ஒரு கம்பெனி நீங்க வாங்க போறீங்கன்னா அந்த கம்பெனியுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க தெரிந்து வைத்துக் கொண்டு திறம்பட திறனாய்வு செய்து ஒரு நீண்ட கால அடிப்படையிலையோ இல்ல ஷார்ட் டேர்ம்லயோ ஒரு கம்பெனி வாங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். அதேதான் நம்மளுடைய திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. மார்க்கெட் கேப் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஷார்ட்டா இதை HAL அப்படிங்கிற கேட்டகரியில கொடுப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற வரிசையிலையும் வரக்கூடிய கம்பெனி, டிஃபென்ஸ் செக்டர்லையும் வரக்கூடிய ஒரு தரமான மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த பதிவின் போது இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4910 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3,28,291 கோடி. மிகச்சிறந்த ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. வெகு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு 5,000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள கம்பெனி. உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் வச்சிருக்காங்க. ஸ்வாட் அனாலிசிஸை பொறுத்தமட்டிலையும் ஸ்ட்ரென்த் பாயிண்டாக 10 பாயிண்ட் கையில் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி 1.54 கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம், தரமான ஒரு கம்பெனி. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 5,824 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24% உள்ளாங்க. ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் 71%, FIIs 12%, DII 9% இருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 26,927 கோடி. இந்த கம்பெனி இன்டரிம் டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி 2023 செப்டம்பர்ல தான் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ தற்போது வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாயில இருக்குது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு மிலிட்டரி, பெங்களூர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மிலிட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து டிஃபென்ஸ் கம்பெனி, பப்ளிசிட்டர் கம்பெனி, 1940 உருவாக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி அதிகமான அளவுக்கு ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, ஏரோ என்ஜின் தயாரிச்சு கொடுக்கறாங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட் கேப் வரிசையில் ரொம்ப சீக்கிரமாக வெகு விரைவில் மிகப்பெரிய இடத்தை பிடித்த கம்பெனி. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. 1940 இருந்து இருந்தா கூட லிஸ்டட் ஆனது இப்பதான். வெகு விரைவிலேயே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மார்க்கெட் கேப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நீண்ட கால அடிப்படையில் டிஃபென்ஸ் செக்டர்ல தேர்ந்தெடுப்பவங்களுக்கு மிகச்சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனியை தேர்வு செய்யுங்க. நம்ம மறைமுகமாக நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்ம உதவி செய்யறோம். ஸோ நம்ம வந்து இது மூலமாக இம்போர்ட் எல்லாம் குறைச்சிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகுது. ஸோ அதனால புதுசான ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி ஆகுது. புதுசா வரும்போது நிறைய என்ஜினியர்ஸ், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. மார்க்கெட் கேப் வரிசையில் ஒரு தரமான இடத்தை நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு. மார்க்கெட் கேப் வரிசையில் நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கம்பெனி M&M என்று சொல்லக்கூடிய மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 2,548 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,15,806 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல 11 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்காங்க ஸ்ட்ரென்த் பாயிண்டா. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் தான். டிவிடெண்ட் ஈல்டு நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து இறுதியாக 9,869 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% வச்சிருக்காங்க. இவங்களுடைய டெட் ஈக்விட்டி குறைந்து கொண்டே வருது. ப்ரமோட்டர் வந்து 19% கொஞ்சம் கம்மி தான். ஆனா FIIs மிக அதிகமா இருக்காங்க, 40%. DII 26% இருக்கிறாங்க. FIIs அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ்
1,21,268 கோடி. இந்த கம்பெனி ஒரு மோனோபோலின்னு சொல்லலாம். எதுலன்னு கேட்டீங்கன்னா டிராக்டர் மேனுஃபேக்சர்ல. இப்ப கொஞ்சம் 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு மோனோபோலியா இருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர்ஸ்க்கு மட்டும் பேர் போனது இல்ல, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், SUV வெஹிக்கிள்ஸ்ல இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மான்சூன் இதெல்லாம் இருக்கும் பட்சத்துல இந்த கம்பெனியோட டிராக்டர்களுக்கு எப்போதுமே தேவை இருந்து கொண்டு தான் இருக்குது. இவங்க பைக்ஸும் வந்து ரெடி பண்றாங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இதாகவும் இருக்குது. ரூரல் ஏரியாஸ்ல இந்த கம்பெனிக்கு டிமாண்ட் அதிகம். கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் இந்த கம்பெனி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய புதுசான நிறைய கார்ஸ்லாம் லான்ச் பண்றாங்க. ஸோ மிக கொஞ்சம் குறைந்த விலையில லான்ச் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப வெகு விரைவில் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 3000 அல்லது 4000 அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மட்டும் பண்றது கிடையாது. இந்த மாதிரி IT டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்காங்க, பினான்ஸ்ல இருக்காங்க. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அப்படிங்கிற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கிறாங்க. அதுல M&M அப்படிங்கிற இந்த ஆட்டோமொபைல் கம்பெனில வரக்கூடியதுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம் உண்டு. நாட் only ஃபார் த டிராக்டர்ஸ், நாட் only ஃபார் த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், மஹேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எப்போதுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸ் வந்து மக்கள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப் வரிசையிலையும் 3 லட்சத்துக்கும் அதிகமான அளவுக்கு மார்க்கெட் கேப்பை இந்த கம்பெனி வச்சிருக்குது. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனி ஷேர்ஸை ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த M&M ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.